தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 45வது கிளாஸ் பாக்குறோங்க நம்ம வைகரை கிளாஸ்ல. சோ இப்ப பாக்குறது நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பழமொழி 400 ஆசாரக்கோவையும் பாக்குறோம். 18 கீழ்கணக்கு நூல்கள் போயிட்டு இருக்கு இல்லையா, இதுல நம்ம இப்ப பாக்குறது பழமொழி 400 ஆசாரக்கோவை. இதுதான் இன்னைக்கு பார்க்க போற டாபிக். ஓகே, நேற்று டெஸ்ட் எல்லாருமே எழுதிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ எவ்வளவு இருந்தாலுமே கொஞ்சம் டெஸ்ட் எழுதிருங்க சரிங்களா. நம்ம டெலிகிராம் சேனல் தமிழ் பட்டறை சேனல்ல லிங்க் ஷேர் பண்ணிருப்போம். சோ கொஞ்சம் டெஸ்ட் எழுதிங்க, போன வார சிலபஸ்க்கு ஆனது. ஓகேவாங்க, இப்ப பாக்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் என்ன, பழமொழி 400. பழமொழி 400 அது எழுதுனது யார் அப்படின்னா முன்றுரை அரையனார். இதுல முன்றுரை அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா அவருடைய ஊரும், அரையன் அப்படிங்கிறது அவரோட பேர். ஒருவேளை அந்த அரையன் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா அரசன் அப்படிங்கிற பொருள்ல இருக்கு. பொதுவா அரையன் அப்படிங்கிறது என்ன சொல்றோம், அரசன் அப்படிங்கிற பொருளே வரும். இப்ப முன்றுரை அப்படிங்கிற ஊரை ஆட்சி பண்ண ஒரு சிற்றரசரோட இவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இப்போ பழமொழி 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசிரியர் முன்றுரை அரையனா, முன்றுரை அப்படின்னு சொல்றது ஊரு, அரையன் சொல்றது ஒரு அரசன் அப்படிங்கிற மீன், அல்லது அவருடைய பேரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அதுல என்னன்னா முன்றுரைங்கிறது அவருடைய ஊரு. ஓகே சரி, இப்ப இந்த பழமொழி 400 எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல 34 அதிகாரம் இருக்கு, 400 பாட்டு இருக்கு. 34 அதிகாரமும் 400 பாட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அடிகள்னா 4 அடிகள். ஒவ்வொரு பாட்டும் 4 அடிகள் இருக்கும். இதுல 34 அதிகாரமும் 400 பாடலும். ஒவ்வொரு பாடமும் எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டா ஒரு பழமொழியோட முடியும். ஒவ்வொரு பாட்டுமே முடியும் போது ஒரு பழமொழியோட முடிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, பாட்டு இது சொல்லியாச்சு. இந்த தொல்காப்பியர் பழமொழி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா முது சொல் அப்படின்னு சொல்றாரு. பழமொழின்னா என்னது, முது சொல். முது சொல் என்ன, முதியோர் சொல்லக்கூடிய சொல் அல்லது முதிர்ச்சி அடைந்த சொல், அந்த மாதிரி மீனிங் இல்ல. பழமொழிங்கிறது என்ன, ஷார்ட்டா இருக்கும், அது உள்ள நிறைய மீனிங் இருக்கக்கூடியது. சரியா, ஓகே. அப்போ நீங்க பழமொழி 400 அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 34 அதிகாரம் 400 பாடல்கள் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பாட்டும் 4 அடிகளா இருக்கும். ஓகேவா, வெண்பா வகையில் எழுதப்பட்டது 4 அடிகள்ல. இதுல 4வது அடி எப்படி இருக்குன்னா ஒரு பழமொழியோட இருக்கும். சரிங்களா, ஆற்றுணா வேண்டுவது இல், ஒன்றுராம் ஒன்றிரோ இல், அப்படி எல்லாம் இருக்கும். அடுத்து பாருங்க. சரிங்க, இப்ப தொல்காப்பியர் பழமொழி என்ன சொல்றாரு, முது சொல்னு சொல்றாரு. பழமொழி அப்படிங்கிற வேர்டு முதலா யூஸ் பண்ணது எங்க அப்படின்னு கேட்டா நமக்கு அகநானூறு தான் வரும். சரிங்க, பழமொழிங்கிற வேர்டு முதல் எழுதுறது அகநானூறு. தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, ஆனா எப்படி சொல்றாரு, முது சொல்னு சொல்றாரு. தொல்காப்பியர் சொன்னது முது சொல், ஆனா பழமொழிங்கிற வேர்டு டைரக்டா யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னு கேட்டா அகநானூறு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த நூலை முதலா பதிப்பிச்சவர் யாருன்னா செல்வசேகர முதலியார். சரிங்க, செல்வசேகர முதலியார் அப்படிங்கிறதா முதலா இது பதிப்பிச்சிருக்காரு. சரிங்க, இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு கேட்டா பழமொழி 400, முதுமொழி, உலக வசனம் அப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. பழமொழி 400, அடுத்து முதுமொழி, உலக வசனம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் இவங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. லைக் யார் சொல்லலாம், மன்னர் பாரியை பத்தி சொல்லியிருக்காங்க, பாண்டிய மன்னன் பொற்கை பாண்டியனை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய. சரிங்களா, சோ சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பத்தி எல்லாம் அதுல சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா திருக்குறள் 4 அடியாருக்கு அப்புறமா, சரிங்க நம்ம சொன்னாலும் சொல்லியிருக்காங்க, திருக்குறள் 4 அடியாருக்கு அப்புறமா புகழ்பெற்ற ஒரு நூல் அப்படின்னு சொன்னா நீதி நூல்ல இதுதான் பழமொழி 400. இது திருக்குறள் 4 அடியாருக்கு அப்புறமா இதுல புகழ்பெற்ற நூல் அப்படின்னு சொல்றது இதுதான். அது மாதிரி இந்த நூலுடைய கடவுள் வாழ்த்து எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா அருகதேவன். அருகதேவன் யாரு அப்படின்னா சமணர்களுடைய தெய்வம். பாருங்க, சமணர்களுடைய தெய்வம்னா யாரு, அருகதேவன். சரிங்களா, சமணர்களுடைய தெய்வம் தான் யாருங்க, அருகதேவன். ஓகேவா, சரி. அப்ப யார வணங்குற மாதிரி இருக்குன்னா சமணர்களின் தெய்வமான அருகதேவன் வணங்குற மாதிரி. பொதுவாக சொல்லுவாங்க சமணர்களுக்கு தெய்வம்னு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா உண்டு. தீர்த்தங்கரர் இருப்பாங்களே, ஒரு 24 தீர்த்தங்கரர் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த 24 தீர்த்தங்கர் சமண சமயத்தை வளர்த்தவங்க. சரிங்களா, அவங்க கடவுள் அப்படிங்கிறது கிடையாது. சமணத்துக்கு கடவுள் யாருன்னா அருகதேவன். ஓகே, சில இடத்துல ஸ்கூல் புக்ல இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும், ஆனா நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல சொல்லப்படுது. இங்க இப்ப பார்த்தோம் இல்லையா, பழமொழி 400 கடவுள் வாழ்த்து பாடல் கூட அருகதேவன் வணங்குற மாதிரி இருக்கு. அது மாதிரி ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல சூடாமணி இருக்கும் இல்லையா, அதுலயும் அருகதேவனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரியா, சமணர்களின் தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது யாரு, அருகதேவன். இப்போ சமண கருத்துக்கள் நிறைய சொல்லப்படுது, அதனால சமண தெய்வமான அருகதேவனை வாழ்த்தி பாடுற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பழமொழி 400 என்ன பார்த்தோம், இதுக்கு எடுத்து பார்க்க வேண்டிய பார்த்தோம். பழமொழி 400 என்ன சொல்லுதுன்னா
எழுதினவரு முண்டுரை அரையனார். முண்டுரைன்னு சொன்னா அது ஊரு, அரையங்கிறது அவரோட பெயரா இருக்கலாம், இல்ல அரசன் அப்படின்னு சொல்றோம். இவர் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? இதுல 34 அதிகாரம் 400 பாட்டு. ஒரு பாட்டுல 4 லைன் இருக்கும். 4வது லைன் எப்படி இருக்குன்னு கேட்டா நமக்கு என்னது 4வது லைன் என்னங்க? ஒரு பழமொழி. சரிங்க? சோ இந்த பழமொழி 400ங்கிறது நமக்கு எக்ஸாம்ல அதிகமா கேட்கிறது. இப்ப நம்ம 550 570 எல்லாம் படிச்சோம், அதெல்லாம் அப்பப்போ கேட்கறதுங்க. ஆனா இது எப்பவுமே கேட்கக்கூடிய ஏரியா, ஒரு முக்கியமான டாபிக். சரியா? ஓகே, அதனால இதை கொஞ்சம் நல்லா திரும்ப பார்த்துக்கணும். சரி, இப்ப இதுல ஒண்ணு சொல்றோம். இந்த பழமொழி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பழமொழிய முதலா முது சொல்லு சொன்னவரே தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. முது சொல்லு சொன்னவரே தொல்காப்பியர். இதே பழமொழிங்கிற வேர்டு முதலா எதுல வந்திருக்கு? அகநானூறுல வந்திருக்கு. பழமொழிங்கிற வேர்டு எதுல வந்திருக்கு? அகநானூறுல வந்திருக்கு. சரியா? ஓகே, இப்ப பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி பழமொழி 400 வேற என்ன பேர் இருக்கு? முதுமொழி, உலக வசனம்னு சொல்றோம். இதுல பாரி, பேகன், பொற்கை பாண்டியன், கரிகால சோழன் சொல்லிட்டு நிறைய மன்னர்களை பத்தி சொல்லிட்டாங்க, புலவர்களை பத்தி இப்ப நம்ம பாட பார்ப்போமா? இதுல முக்கியமான பாடல் வரி பார்த்துருமாங்க. ஒரு 4 பாட்டு இருக்கும். அவர் இதோட 5 பிரிவு 34 இயல் எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரிவு எப்படி சொல்றாங்க? கல்வி, ஒழுக்கம், புகழ், இதை பத்தி சொல்றது. 2வது சான்றோர் நட்பின் இயல்பு. 3வது முயற்சி, பொருள். முயற்சி, அது மூலமா முயற்சி எடுத்து நம்ம சம்பாதிக்க பொருள். 4வது அரசர், அமைச்சர். 5வது இல்வாழ்க்கை, உறவினர், வீடுல இல்லற வாழ்க்கை பத்தி சொல்லக்கூடியது. இப்படி ஒரு 5 இது இருக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போ. சரியா? இன்னைக்கு பார்ப்போமா? பாடல் வரியில் பாக்குறியா? இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்கேன் பார்ப்போம். கடைசி நுணலும் தன் வாயால் கெடும். நுணலும் தன் வாயால் கெடும். நுணல்னா என்னங்க? தவளை. சொல்லுங்க, தவளை தன் வாயால கெடும். இந்த மழை பெஞ்ச அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா தவளை அங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கும். தவளை கத்துறத பார்த்துட்டு தான் பாம்பு என்ன பண்ணுவான்? தவளை இங்க இருக்கு போகும். சரியா? அத தவளை தன் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்ச அன்னைக்கு உட்காந்து இது கத்திக்கிட்டே இருப்பான். அது தன் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு அது கத்திக்கிட்டே இருக்கும். இல்ல தண்ணிக்குள்ள நின்றுட்டு கத்திக்கிட்டே இருக்கும் சந்தோஷத்துல. இங்க சந்தோஷத்துல கத்தும் போது அங்கிருந்து என்ன பண்ணும்? மழை வந்து சந்தோஷத்துல தவளை கத்துது, பாம்பு நமக்கு சாப்பாடு கிடைச்சுன்னு வந்து சாப்பிட்டு போயிடும். இதைத்தான் தவளை தன் வாயால் கெடும், நுணலும் தன் வாயால் கெடும். ஓகே. நிறைகுடம் நீர் தழும்பல் இல். நிறைகுடம் நீர் தழும்பல் இல். நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லையாங்க? நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம்னா கூத்தாடும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ஒரு குளத்துல தண்ணி நிறைய இருக்கு அப்படின்னா அது அங்க ஆடாது, அப்படியேதான் இருக்கு. அரை குடமா இருந்தா தான் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடும். இல்லையா? இந்த பழைய சில்வர் குடம், பித்தளை குடம்லாம் வச்சுக்கோங்க, கீழே அடியில லைட்டா வளைஞ்ச மாதிரி இருக்கும், அப்படி நிக்காது. தண்ணி நிறைய இருந்தா இருக்கும், இல்லைன்னா அங்கங்க ஆடிக்கிட்டு இருக்கும். இல்ல நம்ம ஒரு பாத்திரத்துல தண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு போனா ஆடாது, இல்ல கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு போனா அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடு இல்லையா? அது மாதிரிதான் சான்றோர்கள் சொல்றாங்க. நிறைகுடம் போல நல்லா படிச்சவங்க கலக்கணத்தோட ஆட மாட்டாங்க. சரிங்களா? இல்ல அப்படின்னு சொன்னா அந்த இது சொல்ல குறைகுடம் கூத்தாடும், அரைகுறையா படிச்சவங்க தலைக்கணத்துல இருப்பாங்க. அதை சொல்லியிருக்காங்க. சரியா? நுணலும் தன் வாயால் கெடும், நிறைகுடம் நீர் தழும்பல் இல். அடுத்து இது சூப்பரான பாட்டுங்க. ஆற்றலும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசை செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடா ஆகா தமைவேயாம், ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். சூப்பரான பாட்டுங்க. ஆற்றலும் கற்றார் அறிவுடையார், அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமைவேயாம், ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆற்றலும் கற்றார் அறிவுடையார் நல்லா படிச்சவங்க, அறிவுடையவங்க. அப்படிப்பட்டவங்க நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, எல்லா பக்கத்துல இருக்க எல்லா ஊருக்கும் போயிருப்பாங்க. சரியா? எல்லா ஊரும் போயிருப்பாங்க. அந்நாடு வேற்று நாடு ஆகா, அந்த நாடு அவங்களுக்கு வேறு நாடு கிடையாது, தமைவேயாம். படிச்சவங்க அப்படின்னா படிச்சவங்க, அறிவுடையவங்க நிறைய ஊர்களுக்கு போயிருப்பாங்க. நம்ம முன்னாடி ஒரு பாடல்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? நீங்க எந்த ஊருக்கெல்லாம் போறீங்களோ அங்க 4 நண்பர்களை வச்சுக்கோங்க அப்படின்னு. அதான் நான் அதாவது சொல்றேங்க. ஆற்றுனா வேறு. சரி, இதுல ஆற்றலும் கற்றார் அறிவுடையார், நல்லா படிச்சவங்க, நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, 4 திசையில எல்லா ஊரும் போயிருப்பாங்க. அந்நாடு வேற்று நாடாக தமவேயாம், ஏன்னா எல்லா ஊருக்கும் போனாங்கல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. ஆயினால் அதனால் ஆற்றுனா வேண்டுவது இல். ஆறு அப்படின்னு சொன்னா வழி, உணானா உணவு, வழி உணவு. போகும்போது கட்டிச்சோறு கொண்டு போகலாங்க, அதனால புக்கில் ஆற்றுனா கட்டிச்சோறுன்னு கொடுத்துருப்பாங்க, சாப்பாடு கட்டி கொண்டு போவாங்க. ஏன்?
போற ஊர்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஊருங்க. அங்க இருக்க எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இப்ப படிச்சவங்களா இருந்தா 4 திசையில போகாத ஊர் இருக்காது. எல்லா ஊரும் உங்களுக்கு வேற ஊர் இல்ல, தன்னோட ஊர் மாதிரிதான். அதனால போற வழியில கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போக வேண்டாம், கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அதான் இதுல சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ எப்படின்னா 4 பேர் படிச்சிருக்கோம்னா 4 ஊர்ல வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், போற இடத்துல சாப்பிட்டுக்கலாம், தனியா சாப்பாடுலாம் கொண்டு போவாங்க அப்படிங்கிறாங்க. இங்க பேட்டர் வந்து சாப்பாடு கொண்டு போகண்டாங்கிறது இல்லைங்க, சுத்தி இருக்க எல்லாரும் தெரியும். கற்றவர்களின் சிறப்பு ஊர் அறியும் உலக அறியும், அதைத்தான் இங்க சொல்றாங்க. சரியா? அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி சொல்லிருப்பாங்க. ஓகே, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், அதுதான் ஆற்றலாம் வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பாப்பா. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடைய நாட்டிசையும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடாக அமைவேயாம் ஆயினால் ஆற்றலாம் வேண்டும். இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கும் இல்லையா? பாட்டு மிஸ் ஆயிடுச்சு, நான் சொல்லிடுறேன். 7th இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? மன்னர் பாரியை பத்தி சொல்லிருப்பாங்க. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மணமகள் பான்மகற்கு நீருலையில் பொந்திருந்து உகவாக நல்கினாள் ஒன்றுராய் முன்றிலோ இல் அப்படின்னு ஒரு பாடம். சரிங்க, அது என்ன பாப்பா? மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும், மாறினா மழை, மழை இல்லாம வறட்சியா இருந்த ஒரு காலத்துல மன்னர் பாரியை பார்க்க நிறைய மாணவர்கள் இசைக்கலைஞர்கள் போறாங்க. எப்பவுமே மன்னர் பாரியை பார்க்க போனா அவங்க பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, பாரியோட பொண்ணுங்க, அங்கவை சங்கவை, பாரி மடமகள், பாரியுடைய இளம் பெண், பான்மகருக்கு, பான்மகள்னா அந்த பாணர்களுக்கு உட்காருங்க சாப்பிடுன்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு அங்க போய் ஒலை வைக்கிறாங்க. ஒலை கொதிச்சிருச்சு. பக்கத்துல அரிசி இருக்கான்னு பார்த்துட்டு அரிசி பானைக்குள்ள கையை விட்டா அரிசி இல்ல. ஏன்? மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்து. அப்படின்னா என்ன, மழை இல்லாம இருந்தனால அந்த வீட்டுல என்னது அரிசி. நீர் உலையு, தண்ணி கொதிச்சிருச்சு, அப்படி வேற எல்லாத்தையும் சாப்பிடுன்னு உட்கார வச்சாச்சு. அப்ப விருந்து கொடுத்தே ஆகும். என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்து பானையில கையை விட்டாங்க. அங்க பார்த்தா நகை இருக்கு. நகை தானே அப்படின்னு சொல்லி அள்ளி அரிசிக்குள்ள இந்த உலைக்குள்ள போட்டாச்சு. ஒலை கொதிக்குது, நகையை போட்டாச்சு, கொதிக்குது. புகவாக நல்கினாள். புகவு அப்படின்னு சொன்னா உணவு. வந்து இலை போட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகை வச்சாச்சு. அவங்க பாக்குறாங்க, என்னங்க விருந்து உடுப்பி வந்தா நகை கொடுக்குறீங்க அப்படின்னு. ஆமாங்க, எங்க வீட்டுல அரிசி இல்ல, அதனால வாங்க, நாங்களே கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கோம், எங்க வீட்டுல அரிசி இல்ல, நகை இருக்கு, அதை வச்சுச்சா, அதை வச்சுக்கோங்க அப்படின்னு. சரிங்களா? நாங்க விருந்து கொடுப்போம், பொருள் எங்களுக்கு முக்கியம் இல்ல, கொடுக்கறதான் எங்களுக்கு முக்கியம். சரிங்களா? எத சொல்லுங்க, ஒன்றுரா ஒன்றிலோ இல், அதாவது இல்னா வீடு, எதுவுமே இல்லாத வீடுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ மன்னர் பாரியோட வீட்டுல அரிசி இல்லைங்க, மூவேந்திரன் ஜெயிச்சாரு இல்லையா, ஆனா வறட்சி அரிசி இல்லை, அதுக்காக அரிசி இல்லைங்க அப்படின்னு கவலைப்பட்டாரு. பக்கத்து பால அந்த அம்மா திறந்து பார்க்குது, அங்கவையும் சங்கவையும் நகை இருந்துச்சு, இந்தா அள்ளி போல கொடுத்தாச்சு. சரிங்களா? அரிசியிலும் கவலைப்படும்போது பக்கத்துல இன்னொரு பக்கம் செல்வங்கள் நிறைய இருக்கு. அதான் சொல்றாங்க, எதுவுமே இல்லாத வீடுன்னு எதுவுமே கிடையாது, ஒன்றுதான் ஒன்றிலோ இல். அது மாதிரிதான் நமக்கு வந்து அந்த திறமை இல்ல, இந்த திறமை இல்ல அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. எல்லார்கிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு இல்லையா? சிம்பிள் தான். அது எப்படிங்க நாம கண்டுபிடிக்க முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிம்பிள் தாங்க. லைஃப்ல நாம கைத்தட்டல் வாங்காத ஒரு நொடி இருக்காது. நிச்சயமா ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளை யாராவது பாராட்டி இருப்பாங்க, கைத்தட்டல் வாங்கி இருப்போம், மேடை ஏறி இருப்போம், 10 பேர் முன்னாடி நின்று பேசியிருப்போம் இல்லையா? அதுதான் நம்மளோட திறமை. என்ன ஒண்ணு, யாரும் இல்ல இல்லைன்னு சொல்றதுனால நம்மளும் இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் கிடையாது. சரியா? ஒன்றுதான் ஒன்றிலோ எதுவுமே இல்லாத வீடு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஆளுன்னு யாருமே இல்லை. எல்லார்கிட்டையும் நிறைய விஷயம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும், அதை தேடிக்கிட்டே போயிட்டு இருப்போம். ஆனா இருக்கிற பலதான் மறந்து போயிருக்கும். சரிங்களா? அதுதான் அந்த பாடல சூப்பரா சொல்லியிருப்பாங்க. மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மணமகள் பான்மகற்கு நீருலையுள் பொந்திறந்து புகவாக நல்கினாள் ஒன்றுரா ஒன்றிலோ இல். அந்த பாட்டு சூப்பரான பாட்டு. ஓகே, இப்ப பார்த்தோமா, இப்ப பழமொழி நானூறுனா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்திருக்கேன். சரிங்களா? அடுத்த பார்ப்போம் ஆச்சார கோவை. சூப்பருங்க, ஆச்சார கோவையும் முக்கியமானது, ஈஸியா முடியும். சரி பாப்போம். ஆச்சாரம் அப்படின்னா என்னன்னா ஒழுக்கங்கள், கோவைனா தொகுப்பு, கம்பைல் பண்றது. அப்போ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டா ஆச்சார கோவை. ஓகே, எழுதுறது யாருன்னா பொன்விழந்த கயத்தூர். சரி, கயத்தூர் பெருவாயின் முள்ளியார்னு சொல்லுவாங்க. ஊர் வந்து கயத்தூர், இந்த ஊர்ல பொன் விளையுமா, அந்த ஊரை சேர்ந்த பெருவாயில் முள்ளியார். 100 பாட்டு இருக்கும், ஒவ்வொரு பாட்டுலயும் 8 கருத்துக்கள் இருக்கும். மொத்தம் 100 பாட்டு. ஒரு பாட்டு எடுத்தீங்கன்னா அதுக்கு இந்த மெயின் தீம் வச்சிருப்பாரு.
அந்த தீமை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி 8 கண்டென்ட் உள்ளது. சரிங்க, அதுல வந்து பார்ப்போம். அப்போ ஆச்சார கோவை என்ன? நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆச்சாரம் அப்படின்னு சொன்னா என்னது? ஒழுக்கம். ஆச்சாரம் அப்படின்னு என்னது? ஒழுக்கம். சரியா? ஓகே, ஒழுக்கங்களின் தொகுப்பு, நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்றதா ஆச்சார கோவை. சரிங்க, இந்த ஆச்சார கோவை அப்படின்னு சொல்லும்போது எழுதினது யாரு? பொன்விழந்த வெண்கையத்தூர் பெருவாயில் முள்ளியார். சரிங்க, பெருவாயில் முள்ளியார் 100 பாட்டு எழுதியிருப்பாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு மெயின் தீம். இப்ப காலையில எந்திரிச்சு என்ன பண்ணணும், நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணணும், விருந்தினர் வந்தா என்ன பண்ணணும், குழந்தைங்க கிட்ட என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு மெயின் தீம். அந்த தீமை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி உள்ள வந்து என்ன பண்ணுவாரு? 8 கண்டென்ட் வைப்பாரு. ஒரு பாட்டுனா இதுதான். சரியா? 5 வரி இருக்கும், 8 பாட்டு இருக்கும். சரி, 8 கருத்துக்கள் இருக்கும். சரியா? 100 பாட்டு, ஒவ்வொரு பாட்டுலயும் 8 கருத்துக்கள், 8 கண்டென்ட் வைப்பாரு. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு மெயின் தீம், மைய கருத்து இருக்கும். ஓகேவா? இப்ப பாப்பா, இதுல வந்து என்னன்னா 2 விஷயமே சொல்றாங்க. கொள்ளத்தக்க ஆச்சாரங்கள், கொள்ளத்தகாதது. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, கொள்ளத்தக்கது தள்ளத்தக்கது அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளத்தக்கது தள்ளத்தக்கது அப்படின்னா என்ன? கொள்ளத்தக்க ஆச்சாரங்கள் அதாவது நாம செய்ய வேண்டிய விஷயங்கள், நீராடல், ஆடை அணிதல், அடுத்தது உணவு முறைகள், உணவு கொள்முறைகள், உண்ணும் திசை, எப்படி உட்காந்து சாப்பிடணும், இந்த பக்கம் உட்காந்து சாப்பிடணும், முதல்ல யாரு சாப்பிடணும், இப்படி நிறைய சொல்லியிருப்பாங்க. அடுத்து தள்ளத்தக்கது, அதை நம்ம கொள்ளத்தகாதுன்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் சொல்றாங்க தள்ளத்தக்கது, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் தான் எச்சிலுடன் செய்யத்தகாதவை. நின்று கிடந்தது உண்ணாமை. இப்ப எச்சிலுடன் செய்யத்தாதான் நிறைய இருக்கு. இப்ப என்ன பண்றோம், தலையில எண்ணெய் தேய்க்கிறோம், எண்ணெய் வச்சுட்டு கையில லைட்டா என்ன இருக்குமா, என்ன பண்ணுவோம், கை வச்சு போயிடுவோம் இல்லையா? போனோன்னு கை குழந்தை இருக்கும், குழந்தைங்க கையெல்லாம் தேய்ச்சி விட்டு போயிடுவாங்க சில பேர். இதனை பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து இவர் சொன்னது வந்து ஆச்சாரம்னா அப்படி இல்லைங்க. இவர் சொல்லல நிறைய விஷயம் சயின்டிபிக்கா இருக்கும் இல்ல. இதெல்லாம் சொல்லலாம். அப்ப என்ன வச்சிருக்கோமா, எல்லாரோட தலையில என்ன இருக்கும் அப்படின்னா நிச்சயம் ஃபங்கஸ் இருக்கும், குட்டி குட்டி குட்டியா இருக்கும். நம்ம வந்து அதெல்லாம் கவனிக்க மாட்டோம். நம்ம தலையில வச்சுட்டா கையில வச்சுட்டு போயிடும். அப்போ தலையில இருக்க ஃபங்கஸ் வந்துடும். நம்ம தெரியாம எல்லா தலையிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும் இல்லையா? பக்கத்துல ஒரு குழந்தை போகுது, குழந்தையோட கையில எல்லாம் தேய்ச்சி விட்டு போயிட்டோம்னா என்ன ஆகும் இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பாரு. குழந்தை தூக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம். ஒரு விஷயம் செஞ்சோம்னா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் குழந்தைங்களை தூக்கணும். இந்த மாதிரி ஹைஜீனா நிறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருப்பாங்க. சரியா? இவரோட பாடல் படிக்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படிச்சா நிறைய படிக்கலாம். ஆச்சார கோவையில வந்து சரிங்களா, நிறைய இருக்கு. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஞ்சமா பார்க்கலாம். சரிங்களா? தலைமை கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல் எழுதிட்டே இருக்குங்க. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, சொல்லப்பட்ட விஷயங்கள் சிம்பிளா முடிஞ்சு. பெருவாயின் முள்ளியார், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, 100 பாடல், ஒரு பாட்டுக்கு 8 கருத்து. எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். முடிஞ்சா பாட்டு முடிப்போமா? ஃபர்ஸ்ட் பாட்டு இத்தனை 3 5 பாடல் வரிகள். ஓகேங்க, 5 பாடல் வரிகள், ஒரு பாட்டு ஃபுல் பாட்டு. சரியா? முதல்ல பாப்போமா? விருந்தினர் மூத்தோர் பசு சிறை பிள்ளை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா விருந்தோம்பா சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா எப்படி சாப்பாடு போடுறோம், சூப்பரா சொல்லுவாருங்க. நம்ம வந்து இப்ப நம்ம வந்து வீட்டுல சமைக்க போறோம்னா வெளியில வந்து பார்க்கணும், யாராவது இருக்காங்களா, நம்ம வீட்டுக்கு வெளியில தங்கி இருக்காங்களா. ஏன்னா முன்னாடி மாட்டு வண்டி இதுல தானே போவாங்க, இல்ல நடந்து போவாங்களே, நம்ம வீட்டுல யாராவது இருக்காங்களான்னு பாக்கணுமா. சரி, இருந்தாங்கன்னா சரி உங்களுக்கு சேர்த்து சமைக்கிறேன்னு சொல்லிருமா. சமைக்கணும். என்ன பண்ணணும், அவங்க போகும்போது அவங்களுக்கு சேர்த்து சாப்பாடு கட்டி கொடுக்கணும். அடுத்து யாராவது வருவாங்களா அப்படின்னு பார்த்து கூடுதலா சமைக்கணும். சரியா? நம்ம வீட்டுல 2 பேர் இருந்தாலும் 10 பேருக்கு சமைக்கணும். வெளியில இருக்கவங்களும் கொடுக்கணும், அடுத்து என்ன பண்ணணும், அவங்க போகும்போது கட்டி கொடுத்து விடணும், அடுத்து யாராவது வந்தாலும் கொடுக்கணும், அவ்வளவு சமைக்கணும். சரிங்களா? ஓகே, அப்படி சமைச்சது கூட யாரு கொடுக்கணும்னு சொல்றாரு பாருங்க. விருந்தினர், வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு கொடுக்கணும். சரிங்க? விருந்தினர்களுக்கு கொடுக்கணும். மூத்தோர், அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சிறை, சிறைனா பறவை, சிறகுகள் சொல்லுவாங்க, சிறகுள்ள பறவைகளுக்கு கொடுக்கணும். பிள்ளை, குழந்தைகளுக்கு கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் விருந்தினர்களுக்கு, அடுத்து வயசானவங்க பெரியவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு, பசுமாட்டுக்கு, பறவைகளுக்கு, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு. சரியா? இவ்வளவு கொடுத்தா எனக்கு எப்படி ரிச் இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா? நம்ம சமைக்கும் போது நிறைய சமைக்கணுமா, இப்படி பண்ணிட்டு அதுக்கு நம்ம சாப்பிடணும். அதுதான் சொல்லிப்பாங்க விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க? அப்ப சாப்பாடு கொடுக்கக்கூடிய முறையை பத்தி சூப்பரா சொல்லியிருக்க பத்திங்களா இல்லையா? ஓகே, அது இவருக்கு ஊன் கொடுத்தல்லால் உண்ணாரே என்றும். இது வந்து புலால் உண்ணாமை, நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? புலால் உண்ணாமை அதை பத்தி சொல்றோம். பகல் தெற்கு நோக்கார், ரா வடக்கு நோக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க? சோ வந்து இந்த விஷயம் சொல்லுங்க.
காலைக்கடன்கள் இதை பத்தி எல்லாம் சொல்லும்போது பகல் நேரத்துல வடக்கு நோக்கி அமரக்கூடாது, இரவு நேரத்துல பகல் நேரத்துல தெற்கு நோக்கி அமரக்கூடாது, இரவு நேரத்துல வடக்கு நோக்கி அமரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பகல் பொய்யார் தீயினுள் நீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்க, இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு நெருப்பை பகல் நேரத்தில் தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பகல் பொய்யார் தீயினுள் நீர், பகல் நேரத்தில் நெருப்புல தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்துங்க உமிழ்வும் உயர்ந்து ஏறலும் பார்க்கும் வகையில் உரையும் வளர்ச்சி மைந்து. அதாவது பெரியவங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. பெரியவங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும், உமிழ்வு எச்சு துப்ப கூடாது. பெரியவங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த பக்கம் எச்சு துப்ப கூடாது பெரியவங்க முன்னாடி. உயர்ந்து ஒளி ஏறலும் பார்க்கும். உயர்ந்து ஒளி பார்க்கணும், அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நம்ம மேல ஏறி உட்கார்ந்து, பெரியவங்க அங்க உட்கார்ந்துருக்காங்களா அவங்களுக்கு மேல நம்ம சேர் போட்டு உட்கார்ந்துக்க கூடாது. ஏறும் பார்க்கும் வகையில் உரையும் வளர்ச்சி. அதாவது நம்ம மேல உட்கார்ந்து அவங்க கீழே உட்கார்ந்து இப்படி மேல பார்த்து அவங்க பேசக்கூடாது, நம்மளை பார்த்து. புரியுதுங்களாங்க? உயர்ந்து ஒளி ஏறலும் பார்க்கும் வகையில். அப்ப சொல்றாங்க பெரியவங்க இருக்கிறாங்களா அந்த இடத்துல எச்சு துப்ப கூடாது. அங்க இருந்து பேசிட்டு இருந்தாலும் அவங்க முன்னாடியோ, ஒரு இடத்துல பொதுவுல வெளியில சபையில உட்காந்து பேசிட்டு இருந்ததோ, இல்ல அவங்களோட உயரமான இடத்துல உட்காரக்கூடாது, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாது, அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது, அவங்களுக்கு முன்னாடி எனக்கு தான் எல்லாம் தெரியும் காட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 5-6 முறைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து பார்க்கமாங்க. அடுத்து ஸ்கூல் புக்கில் பாட்டுதான் பத்திரமா. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் ஒப்புரவாற்றல் அறிதல் அறிவுடைமை நல்லினத்தோடு நட்டல் இவையற்றும் சொல்லிய ஆசார வித்து. பாருங்க ஒரு 8 சொல்லிப்பாங்க. நன்றியறிதல் என்னங்க, செய் நின்றி மறவாமை. சரியா? நன்றியறிதல் என்னது, செய் நின்றி மறவாமை. யார் என்ன செஞ்சாலும் சரிங்க அந்த நன்றி மறந்து. சரியா? நன்றி கொண்டால் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகிழ்ச்சி இல்லையா? சரி, அதனால நமக்கு ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாலும் சரி, அதை வட்டியோட சேர்த்து 2 லட்சமா திருப்பி கொடுத்தாலும் சரி, ஆனா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அன்னைக்கு நாம கஷ்டப்படும் போது அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த நன்றி எறிதல் மட்டும் விட்டுறக்கூடாது. அதுதான் நன்றி எறிதல் அப்படிங்கிறது. பொருள் கிடையாதுங்க. கொடுத்த காலகட்டமும் அந்த சூழ்நிலையும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர பொருளை பத்தி யோசிக்கணும் இல்லையா? நன்றி எறிதல். பொறையுடைமை. பொறையுடைமை என்னங்க, பொறுமை. நம்மள ஒருத்தர் தவறா சொல்லும் போதும் நம்ம பொறுமையா அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வா பொறுத்தல் தலை இல்லையா? அதுக்காக இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது பொறுமையாக கூடாது. ஓகேவா? பொறுமைங்கிறது சில நேரங்கள் மட்டும்தான். நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்யும் போது பொறுமையா இருக்கலாம். அதான் நம்ம கண்ணு முன்னாடி இன்னொருத்தங்களுக்கு தப்பு நடக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பொறுமையா இருக்கணும். நன்றி எறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. இன்சொல்லாம் என்னங்க, சிரிச்சுக்கிட்டே பேசணும் அப்படி கிடையாதுங்க. சரியா? கோபமாக பேசணும். சரி, மற்றவங்களுக்கு இந்த நன்மை தரக்கூடிய சொல் எல்லாமே இதுதான் இன்சொல்லாம் இல்லையா? வீட்டுல குழந்தைங்களாம் போனே எடுத்து விளாண்டுட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே போன் எடுக்க கூடாது பாப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா கேட்பாங்களாங்க? கேட்க மாட்டாங்கல்ல. சில நேரத்துல கோவப்பட்டு தான் ஆகணும். குழந்தை அதான் செய்யும். ஆனா இருந்தாலும் அந்த இடத்துல இன்சொல் என்ன, குழந்தையோட நல்லதுக்கு தாங்க சொல்றோம் இல்லையா? அதுதான் இன்சொல் அப்படிங்கிறது. சரியா? 100 பேர் இருக்க இடத்துல சிரிக்கிறதுக்காக யாரையோ 99 பேர் சிரிக்கிறதுக்காக ஒருத்தரை கஷ்டப்பட்டு உட்கார்த்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது இன்சொல் கிடையாது, வன்சொல் தான். சரிங்க? சோ இன்சொல் அப்படின்னா என்ன, சிரிச்சுட்டு பேசுறது இல்லைங்க, கோபமா பேசணும். சரி, நல்லதுக்கு பேசுறோமா, அது இன்சொல். சரியா? ஓகே. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, அதாவது எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடிய செயலை செய்யக்கூடாது. கல்வியோடு, கல்வியில படிக்கணும். 4 வந்துருச்சா, 5 வந்துருச்சா. அடுத்து ஒப்புரவு ஆற்றல். ஒப்புரவு ஆற்றல் என்ன, உதவி செய்வது, நம்மளால முடிஞ்ச உதவி செய்யறது. அறிதல் அறிவுடைமை. சூப்பரா சொல்லிருக்காங்க பாருங்க. அறிதல் அறிவுடைமை. பொதுவா அறிவுடைமை படிக்கிறது என்ன சொல்லுவாங்க, அறிதல் அறிவுடைமை. அறிதல் அறிவுடைமை என்ன, நல்லது எது கெட்டது எது, செய்யக்கூடியது செய்யக்கூடாதது, இந்த மாதிரி பிரித்து பகுத்தறிதல் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட அறிவுடைமை நமக்கு வேணுங்கிறாங்க. அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல். பழகிறது நல்லவங்களோட பழகணும். இவையட்டும் சொல்லி ஆசார வித்து. நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய டிசிப்ளின்ஸ் என்ன சொல்லியிருக்காரு. நன்றி அறிதல் பொறையுடைமை பொறுத்தல் இன்சொல். இனிய சொற்கள், மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம பேசணும். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, யாருக்கு எந்த தீங்கு பண்ணக்கூடாது. கல்வியோடு அடுத்து ஒப்புரவாற்றல் அப்படின்னா என்னது, உதவி செய்தல். அறிதல் அறிவுடைமை, 4 நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நல்லினத்தாரோடு பழகுதல். ஓகே, இவையட்டும் சொல்லி ஆசார வித்து. சோ இதுதான் நமக்கு சொல்லியிருக்கோம். சரி, ஓகே. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம், பழமொழி 400 ஆசார கோவையும் பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகே, சூப்பர். ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்கக்கூடியதுல இந்த பழமொழி 400 ஆசார கோவை இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்க? இந்த டெஸ்ட் கொஞ்சம் டெஸ்ட் எழுதிங்க லிங்க்ல. ஓகேவா? சரிங்க. ஓகே. சோ மழை கிளைமேட் வேற, தென்மேற்கு பருவக்காற்று வேற வருது. எல்லாரும் ஹெல்த்தை பாத்துக்கோங்க. சரியா?
எங்க ஊர் தென்காசிலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா தென்றல் தவிர தென்காசியா நீட்டா இருக்குது. இப்போ கடந்த ஒரு 2 மாசம் இதுக்கப்புறம் வெயிலுக்கு அப்புறம் நல்ல மழைலாம் வந்திருக்கு. ஹெல்த்தை பாத்துக்கோங்க சரிங்களா? ஓகே, அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.